नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी मध्यमा पेपर 2 भाग 4 ல ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போறோம். பகவான் சப்கா ஏக் है. பகவான் அப்படின்னா கடவுள், சப்கா அப்படின்னா எல்லாருக்கும், ஏக் है அதாவது கடவுள் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து சமமானவர், ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசனோட சாராம்சம் பார்க்கலாம். एक गांव में इब्राहिम नामक रहमदिल आदमी रहता था. एक गांव में ஒரு கிராமத்துல இப்ராஹிம் நாமக் அப்படின்னா பெயர் கொண்ட, இப்ராஹிம் அப்படின்ற பெயர் கொண்ட ரஹம்தில் ஆத்மி அதாவது ரொம்ப இரக்கமான மனசுள்ள மர்சி ஹார்ட்டட் பர்சன் ஒருத்தர் இருக்காரு. वह आने जाने वाले यात्रियों को खाना देकर उनकी सेवा करता था. அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட அந்த வீட்டு வழியா வந்து போகக்கூடிய யாத்ரியோம் அப்படின்னா என்னன்னா பயணிகள் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, கொடுத்து அவங்களுக்கான சேவைகளை செய்யறாரு. கானா தேக்கர் அப்படின்னா சாப்பாடு கொடுத்து, உன்கி சேவா கர்த்தா சேவா அப்படின்னா அவங்களுக்கான சேவைகளை செய்யறாரு. நான் சாராம்சம் மட்டும் இல்லாமல் நான் எந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாலும், எந்த வீடியோ நீங்கள் லிசன் பண்ணும்பொழுதே அந்தந்த டேர்முக்கான மீனிங் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லிசன் பண்ணும்போதே மீனிங் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் அப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல பார்த்தாலுமே மீனிங்ஸை நோட் பண்ணுங்கள். மீனிங்ஸ் நோட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைன் பை லைன் மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்ராஹிம் போஜன் கே பஹலே பிரார்த்தனா கர்த்தா தா. இப்ராஹிம் வந்து போஜன் கே பஹலே அப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி பிரார்த்தனா கர்த்தா தா ப்ரேயர் பண்ணுவாங்க. அவர் வந்து எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொழுகை பண்ணுவார். உஸ்கே சாத் போஜன் கர்னே வாலே யாத்ரி லோக் பி உசே தோஹராத்தே தே. அவங்க கூட இப்ராஹிம் வந்து தொழுகை செய்யும் பொழுது அவங்க கூட யாரெல்லாம் அந்த டைமுக்கு சாப்பாடு சாப்பிட வராங்களோ அந்த பயணிகளும் அவரோட சேர்ந்து வந்து தொழுகை செய்வாங்களாம். இப்ராஹிம் கே மன் மே தீரே தீரே கர்வ் ஹோ கயா. இப்ராஹிமோட மனசுல தீரே தீரேனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு கர்வம் வந்து அவருக்கு வந்துருச்சு. என்னன்னா, वह समझने लगा कि उसका धर्म ही सबसे अच्छा और बड़ा है. ஸோ அந்த மாதிரி நாளாக இவர் வந்து எல்லாருக்கும் அந்த சர்வீஸ் பண்ணுறாரு, எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே இவர் எப்படி உணவுக்கு முன்னாடி தொழுகை செய்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் அங்கே வர பயணிகள் எல்லாருமே இவர் கூட சேர்ந்து தொழுகை செய்கிறாங்க இல்லையா. அதனால இவருக்கு மனசில் என்ன ஒரு இது வந்துருச்சுன்னா, ஓகே நம்ம ரிலீஜியன் தான் வந்து ரொம்ப ஹையரு, நம்மள்தான் ரொம்ப நல்ல ரிலீஜியன், நம்மள்தான் ரொம்ப ஹையரான ரிலீஜியன் அப்படின்ற ஒரு தாட் வந்து இப்ராஹிமோட மனசில் வந்துருச்சு. தர்ம அப்படின்னா ரிலீஜியன். एक दिन இப்ராஹிம் கே घर एक बूढ़ा आया. ஒரு நாள் வந்து அந்த இப்ராஹிம் அவருடைய வீட்டுக்கு வந்து ஒரு பூடா அப்படின்னா கிழவன், ரொம்ப வயசான ஒரு ஓல்டு மேன் வந்து வராரு. போஜன் கே பஹலே இப்ராஹிம் நே ஹமேஷா கி தரஹ் பிரார்த்தனா கி. எப்பயும் போல போஜன் கே பஹலேன்னா எப்பயும் போல சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி ஹமேஷா கி தரஹ், ஹமேஷா அப்படின்னா ஆல்வேஸ். ஸோ எப்பயுமே அவங்க பண்ற மாதிரி அன்னைக்கும் பிரார்த்தனை செய்கிறாங்க. பூடா அக்னிக்கு பூஜா கர்னே வாலா தா. அந்த ஓல்டு மேன் வந்தார் இல்லையா, அவர் வந்து அக்னிக்கு பூஜானா நெருப்பை வந்து கும்பிடுறவர், அதாவது வேற ரிலீஜன் அவர். ஓகேங்களா, இவர் வந்து இந்த ரிலீஜன் இல்லை, அவர் வந்து வேற ரிலீஜன். இஸ்லியே உஸ்னே பிரார்த்தனா நஹி தோஹராய். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அவர் கூட சேர்ந்து இவர் வந்து தொழ மாட்டார், இப்ராஹிம் கூட சேர்ந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணல. इससे नाराज होकर इब्राहिम ने बूढ़े को घर से निकाल दिया. இதனால அவர் வந்து இவர் கூட சேர்ந்து தொழுகை பண்ணல இல்லையா, அதனால இப்ராஹிம்க்கு வந்து கோவம் வந்துடும். அதனால நாராஸ் அப்படின்னா ஆங்கர். ஸோ ரொம்ப கோவம் வந்துட்டு அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாரு. நிக்கால் தியானா வெளியே அனுப்பிச்சிடுவாரு. தப்பு இப்ராஹிம் கே சாமனே ஏக் தேவதூத் பிரகட் ஹுவா. அந்த நேரத்தில் இப்ராஹிமோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு தேவதூத்னா ஒரு தூதர், அதாவது ஒரு தேவதை, ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க வந்து அவர் முன்னாடி வந்து வராங்க. பிரகட் ஹுவா அப்படின்னா அவங்க முன்னாடி வராங்க. உஸ்னே கஹா, என்ன அந்த ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னா, இப்ராஹிம் तुमने बूढ़े को खाना न देकर बड़ी गलती की. இப்ராஹிம் நீ வந்து அந்த கிழவனுக்கு சாப்பாடு கொடுக்காம ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்ட. கியோங்கி அப்படின்னா வை மீன்ஸ் பகவான் சப்கா ஏக் ஹே. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் சமமானவர் அப்படின்னு அந்த ஏஞ்சல் வந்து சொல்லுது. தேவதூத் கி பாத் சுன்கர் இப்ராஹிம் கி ஆங்கேன் குலி. அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தான் இப்ராஹிம்க்கு அந்த ஒரு தாட்டே வருது. அட ஆமா, எல்லாருக்குமே வந்து கடவுள் அப்படின்றது சமமானவர் அப்படின்றதே இப்ராஹிம்க்கு அப்பதான் அந்த தாட் வருது. துரந்த் தௌடுக்கர் கயே அவர் பூடே ஆத்மி சே மாஃபி மாங்கி. துரந்த் அப்படின்னா இமீடியட்லி, சொன்ன மாத்திரத்திலே தௌடுக்கர் கயே ஓடி போயிட்டு
बूढ़े और बूढ़े आदमी से அப்புறம் அந்த ஓல்டு மேன பார்த்து மாஃபி மாங்கினா சாரி கேட்கிறாரு. बूढ़े ने पूछा, "क्या अब तुम समझ गए कि भगवान सबका एक है?" ஸோ இவரு போயிட்டு சாரி கேட்டோனே அந்த கிழவர் வந்து சொல்றாரு, "என்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா? இப்போ உனக்கு புரிஞ்சுதா? கடவுள் எல்லாருக்கும் சமமானவர் அப்படின்னு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் வந்து சொல்றாரு. यह सुनकर இப்ராஹிம் को आश्चर्य हुआ. இத கேட்டோனே இப்ராஹிம்க்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போதான் அந்த தேவதூது வந்து நம்மட்ட இதே விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. நம்ம அத கேட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்ட உடனே இவரும் இதே வார்த்தைய சொல்றாரேன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. क्योंकि देवदूत ने भी यही बात कही थी. அதாவது ஏன் அவர் ஆச்சரியம் அடைறார் அப்படின்னா, தேவதூதரும் வந்து இதே வார்த்தைய தானே சொன்னாரு. பகவான் சப்கா ஏக் ஹை அப்படின்னு தானே சொன்னாரு. இதே வார்த்தைய இந்த ஓல்டு மேனும் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த ஸ்டோரி. ஸோ, இதுல முக்கியமான ரோல் என்னென்னன்னு பார்த்துக்கோங்க. இப்ராஹிம், அப்புறம் யாத்ரியும், அப்புறம் வந்து அந்த பூடா, அதுக்கப்புறம் தேவதூது. ஸோ இவங்கலாம் மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா இந்த ஃபியர்ஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தன்யவாத்.